ஹலோ எவ்ரிவன். இப்போ கிரேட் பீம் காங்கிரீட்டுக்கு தயார் நிலையில் இருக்குது. இப்போ என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிசிசி காங்கிரீட் அது எல்லாரும் எப்படி அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்கன்னா, டோட்டலாக அது காங்கிரீட் அதில் போட்டுட்டு அதுக்கு மேலே பலகடிச்சு கம்பி கட்டுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, தேவையான அளவுக்கு அந்த கிரவுண்டை லெவல் பண்ணிவிட்டு அதில் பலகை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா 1.25 அடி பீம் காங்கிரீட்னா நம்ம 1 அடிக்கு பலகை அடிச்சுட்டு அதில் அதுக்கப்புறம் அந்த கேப்பில் மட்டும் எது தேவையோ அதில் மட்டும் அந்த ஜல்லிக்கெல்லாம் போட்டு இந்த சிமெண்ட் மிக்சிங் வாட்டர்லாம் உள்ளே போட்டு இந்த முங்கான் அப்படிங்கிற டூல்ஸை வச்சு அதை லெவல் பண்ணி விடுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி பண்ணும்போது சிமெண்ட் பால்லாம் அந்த வழியாக என்ன செய்யாது, காங்கிரீட் போடும்போது வைப்ரேட் போடும்போதோ கீழே போகாது, தேவையில்லாமல் மெட்டீரியல்லாம் லாஸ் ஆகாது. அது ஒரு அந்த ஸ்ட்ரக்சரு நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம செங்கல் கட்டி சில இடங்களில் பண்ணுவாங்களோ அதே போல் ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தட் நம்ம எல்லா சைட்லேயுமே இந்த மாதிரி தான் பண்ணுது. இதில் தேவையில்லாத செலவும் இருக்காது, வேலையும் அதுக்கு ஏற்றால நீட்டாக இருக்கும். பார்த்துடுங்க. பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.